உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட், அதாவது கிரிக்கெட் திடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான் அமைய போகுது. என்னடா வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்லும் போதா இருக்கிற விஷயத்தையே சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அதுக்கும் மேல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல நம்ம ஆந்திராவில பாத்தீங்கன்னா அமராவதியில் ரூபாய் 800 கோடியில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் திடலை வந்து அமைக்க போறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் அனுப்பி தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப வீடியோ போலாம். இந்த உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் அமராவதியில் எங்க வரப்போகுது, எப்போ வரப்போகுது, எவ்வளவு அமௌண்ட் வந்து இதுக்காக செலவு பண்ண போறாங்க, அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியம் என்ன தகவலாம் சொல்லிருக்காங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 1.32 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் திடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அமராவதியில அமைக்கிறோம் அப்படின்ற விஷயமா அதுக்கு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான நிலத்தை கொடுக்கறது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் கிட்டத்தட்ட கிரிக்கெட் உலகத்தோட பெரிய ஜாம்பவானா வந்து இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஸ்டேடியம் இப்போ இங்கதான் இருக்கு. அதையும் மிஞ்சும் வகையில மீண்டும் ஒரு ஸ்டேடியம் வரப்போகுது. அப்படி வந்தா நம்ம இந்தியா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் முதலாவது ஸ்டேடியமா பார்க்கப்படும். அதுக்கு அடுத்தது நரேந்திர மோடி ஸ்டேடியம், அதுக்கு அடுத்ததுதான் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மெல்போர்ன் ஸ்டேடியம் ஆகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீண்டும் கல்கட்டால கூட ஈடன் கார்டன் ஸ்டேடியம் வந்து வந்துடும். எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் பெரிய ஸ்டேடியமா இந்த உலகத்திலே சிறந்த விளங்க போதுன்ற விஷயமா பார்க்கப்படுது. வடக்கு கடலோர ஆந்திர மாநிலத்துல விஜயவாடா ரயலசீமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா பீச் ஓரமா இந்த திடலை அமைக்கணுன்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. 2029 ஆண்டுக்குள்ளாக இந்த உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட், கிரிக்கெட் திடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர மாநிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரால வரப்போகுது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிரவுண்டு, அதாவது மெல்போர்ன் ஆகட்டும், ஈடன் கார்டன் ஆகட்டும், நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆகட்டும், எல்லா கிரவுண்டையும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த எல்லா கிரவுண்டையும் மிஞ்சும் வகையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மேல ஒரே டைம்ல கிரிக்கெட்டை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய விதத்துலதான் ஆந்திராவில மிகப்பெரிய கிரிக்கெட் திடல் வரப்போகுது அப்படின்ற செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்துல நம்பர் 1 ஸ்டேடியம் எங்க வரப்போகுது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் பத்தினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமும் அது சம்பந்தமா நம்ம போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.